வணக்கம். நான் உங்க நிஷு. எல்டிஎஃப் இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்ட்டீங்கன்னா, நம்ம சுசுகி ஜிஎஸ்எக்ஸ் எஸ்125ன்ற இந்த பைக்க நம்ம இந்தியால நியூ ஃபீச்சர்ஸ் அண்ட் நியூ டிசைன் இந்த பைக்க நம்ம இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. அந்த பைக்க பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோ உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போறேன். நம்மளோட சேனல் யாராவது புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி ஆல் ஆப்ஷன் போட்டு விட்டுருங்க. இன்ஸ்டாகிராம்ல பார்க்குறீங்க மறக்காம இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சேனல்ல வீடியோஸ் போட முடியல. இன்னிலிருந்து நம்ம சேனல்ல கரெக்ட்டா பைக்கோட வீடியோஸ்லாம் இன்னைக்கு கரெக்ட்டா ப்ராப்பரா வர ஆரம்பிச்சிரும். இந்த சுசுகி ஜிஎஸ்எக்ஸ் 125ல பார்த்துக்கிட்டிங்கன்னா, கீ ஃபீச்சர்ஸ், இன்ஜின் ஃபீச்சர்ஸ், சேஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ரீதியான ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் நியூ அப்டேட் பண்ண போகிறாங்க. மெயினாக இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் டிசைன் அண்ட் எக்ஸாஸ்ட் ஓவரால் அந்த வால்வும் தான் நம்ம இப்போ ரீசெண்டான சவுண்டில் எக்ஸாஸ்ட் இருக்க போகுது. அண்ட் எக்ஸாஸ்டோட லுக்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தரமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த பைக்கில் வேறு என்ன ப்ரோ மெயினாக அப்டேட் கொண்டு வர போகிறாங்கன்னா, இன்ஜின் டிசைன் அண்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் டெம்பரேச்சர் சென்சார்னு ஒன்று அப்டேட் பண்ணுறாங்க. அதாவது உங்கள் பைக் ஓவராக ஹீட் ஆனால் அதாவது உங்கள் பைக் நீங்கள் ஓவராக ரைட் பண்ணி ஹீட் ஆச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சென்சார் கொடுக்க போகிறாங்க. அண்ட் அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்ன்றது நம்ம எப்பவும் நார்மலாக பார்க்குற மாதிரி தான். நம்ம சுசுகி ஆசஸ்ல அந்த மாதிரி பார்க்குற மாதிரி தான் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிளஸ்டராக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கிளஸ்டர் கன்சோல் பண்ணுற மாதிரி அதுக்கேற்ற ஆப்ரேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பைக்கில் வேற என்ன ப்ரோ ஃபியூச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்ட்டு எல்இடி லைட்டு நல்ல ஹை விசிபிலிட்டியான எல்இடி லைட்ஸ் கொடுக்க போகிறாங்க. கட் சீட் கொடுக்க போகிறாங்க. அண்ட் த்ராட்டில் பாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா போன அப்டேட் காட்டில் இந்த அப்டேட்டில் த்ராட்டில் பாடி கொஞ்சம் ஆப்சூட்டில் நல்லா தரமாக ரெடி பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல் இன்ஜின். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்தலாம். 124cc 15 PS 11 Nm ஆஃப் டார்க் 4 ஸ்ட்ரோக் 1 சிலிண்டர் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அந்த பைக்கோடது. அண்ட் அந்த பைக்கில் ஃபோக்ஸ்லாம் எந்த மாதிரி கொடுக்க போகிறாங்க ப்ரோ அப்படின்ட்டிங்கன்னா டெலஸ்கோபி ஃபோக்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஃபியூல் எந்த மாதிரி இருக்க ப்ரோ அப்படின்ட்டிங்கன்னா 11 லிட்டர் வரைக்கும் அந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி. இந்த பைக் பார்த்தீங்கன்னா 125cc இருக்கிற எல்லா பைக்ஸ்க்கும் ஒரு ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 3 கலர் லான்ச் பண்ண போகிறாங்க. பிரில்லியன்ட் ஒயிட், ஸ்ட்ராங்கர் ரெட், டைட்டானியம் பிளாக்னு இந்த 3 கலர் இந்த பைக்கில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகே ப்ரோ, இந்த பைக்கோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்ட்டிங்கன்னா ஜஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 lakh இல்லைன்னா 1.5 லேக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பைக்கை லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு 1 lakh இல்லை 1.5 lakh கிட்டே வந்தால் 1 lakh இல்லை 1.5 lakh கிட்டே வந்தால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை விட கம்மியாக இருக்க நிறைய பைக்ஸ் இருக்குது. அதனால் அந்த பைக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா அந்த பைக்ஸு மைண்ட் ஆஃப் தாட் அதுக்கு போயிடுவாங்க அப்படின்றக்காக இந்த பைக்ஸில் பார்த்தீங்கன்னா நியூ ஃபீச்சர்ஸ் அண்ட் நியூ டெக்னாலஜி ஹை வேரியண்ட்டாக இந்த பைக்ஸ்லாம் நம்ம இந்தியா லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி பைக்கை பற்றி ஃபேக்ட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பமே பைக்ஸில் தெரிஞ்சுக்கணும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பைக் லான்ச் ஆச்சுன்னா எத்தனை பேர் வாங்குவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.